ஹே காய்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ். எஸ், இட்ஸ் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ வாங்க இந்த காலேஜை பற்றின ஒரு டீட்டெயில் வாக்குத்துருவை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த காலேஜ் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை ஓஎம்ஆரில் களவாக்கம்னு சொல்லி ஒரு ஏரியாவில் தாங்க சிச்சுவேட் ஆகிருக்கு. ஸோ காலேஜ் கேம்பஸை பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஏக்கர்ஸில் ஒரு ஹியூமங்கஸான ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்க. நீங்கள் கூட இந்த எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா படத்தை பார்த்துருப்பீங்களே. ஸோ அந்த படத்தில் வர எல்லா காலேஜ் சீன்ஸுமே இந்த காலேஜில் தாங்க எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம லெஜண்ட் சரவணன் சார் கூட இந்த காலேஜில் தாங்க ஷூட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ இத்தனை படத்தை எடுக்கிறதுக்காக இந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ இந்த காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். வேறு லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்கங்க. லைக் ஃப்ரீ ஒய்ஃபை த்ரூ அவுட் தி ஹோல் கேம்பஸ், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்க்கு ஜிம் ஃபெசிலிட்டி, இண்டோர் ஸ்டேடியம், பேஸ்கெட் பால், ஃபுட்பால் கிரவுண்டு, இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்கங்க. இந்த காலேஜோடைய அகாடமிக்ஸை பற்றி நம்ம பார்த்தோன்னா, இவங்க 20+ கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்ஸுமே ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஸர்ஸாக தான் இருப்பாங்களாம். ஸோ இந்த காலேஜோடைய பிளேஸ்மெண்ட்டை பற்றி பார்த்தோன்னா, இது ஹெச்சிஎல்லோடைய ஓன் கேம்பஸ்ன்றதுனாலே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு கவலையே வேண்டாங்க. ஸோ நீங்கள் வெறும் அரியர் இல்லை பேக்லாக் எதுவும் வைக்காமல் இருந்தாலே போதுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு சூப்பரான கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிடலாங்க. இந்த காலேஜுக்கு நீங்கள் ப்ளேஸ் ஆகிட்டாலே லைஃப் செட்டில்டு தாங்க. ஏன்னா இந்த காலேஜோடைய ஹையஸ்ட் பேக்கேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1.2 crore per annum வரைக்கும் போயிருக்குங்க. அண்ட் ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 10 lakhs per annum வரைக்கும் வரும். அகாடமிக்ஸை தாண்டி இவங்க இன்னும் நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸ் வேறு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்களாங்க. லைக் மியூசிக் கிளப், ஃபில்ம் கிளப், டான்ஸ் கிளப், ஆர்ட்ஸ் கிளப். ஸோ நீங்கள் வெறும் ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க. அப்புறம் இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் கைஸ். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, சரி இப்போ இந்த ஹையஸ்ட் பேக்கேஜில் எப்படி ப்ரோ எல்லாருக்கும் கிடைக்குது? ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் காலேஜ் அகாடமிக்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வெறும் ஒரு ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் கிடைக்கிறதுக்கு தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸில் ஜாயின் பண்ணணும், நீங்கள் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரணும், சரி ஆன்லைன் சர்டிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு நல்ல ஸ்கில் செட் மட்டும் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் ஒரு சூப்பரான ட்ரீம் ஆஃபரை அடையலாங்க. ஸோ நவ் லெட்ஸ் கெட் பேக் டு தி பாயிண்ட். அப்புறம் இந்த காலேஜோட ஃபுட்டை பற்றி பார்த்தோன்னா, சாப்பாடெலாம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகேனா ஒரு ஆவரேஜாக இருக்குன்னு மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லா காலேஜ்லேயும் இருக்கிற காமனான விஷயந்தாங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். அது சாப்பாடு கான்ட்ராக்ட் யார் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து மாறும். ஸோ எப்போதும் ஒரே ஆள்கிட்ட இருக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ அடுத்து நம்ம எஸ்எஸ்என் உள்ள எப்படி என்டர் ஆகிறது பற்றி பார்ப்போங்க. ஸோ இப்போ நீங்கள் எஸ்எஸ்என் உள்ள போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று, நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா வழியாக உள்ளே போகலாம். அதாவது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, டிஎன்ஏ கவுன்சிலிங், ஸோ அது வழியாக போகலாம். அப்படி இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாகவும் போகலாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக நீங்கள் போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய கட் ஆஃபை தாங்க பார்ப்பாங்க. அந்த க்ரைட்டீரியாலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடுத்து உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கங்க. ஸோ அதையும் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எனில் போய் ஜாயின் பண்ணிடலாங்க. இதையும் கிளியராக சொல்லிடுறேன், இப்போ நான் சொன்னது எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக நீங்கள் உள்ளே போகிறதா இருந்தால் மட்டும்தாங்க. ஸோ உங்களுக்கு டிஎன்ஏ மூலயமா சீட் அலோகேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாங்க. நீங்கள் டேரெக்டாக காலேஜ் விசிட் பண்ணி ஃபீஸை கட்டி ஜாயின் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கலாங்க. ஸோ இந்த காலேஜில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 65% ஆஃப் சீட்ஸ் கவர்மெண்ட்க்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிமைனிங் 35% ஆஃப் சீட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வருங்க. சரி இவ்வளோ சொல்கிறியே, இந்த காலேஜ் சேரணுன்னா நம்ம எவ்வளோ கட் ஆஃப் தான்ப்பா எடுத்துருக்கணும்? சரி வாங்க அதை பற்றி பார்ப்போம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கட் ஆஃப்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் அண்ட் நீங்கள் எடுக்கிற கோர்ஸை வச்சு தாங்க டிஃபர் ஆகும். ஒரு ஓசி கேட்டகிரிக்குள்ளே வர கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 196.5லேருந்து 199 கட் ஆஃப்குள்ளே இருந்தால் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான நிறையாவே சான்சஸ் இருக்குங்க.
அண்ட் பிசி கேட்டகரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 195லேருந்து 198.5லேருந்து இருந்தால் நல்லாயிருக்கும். எம்பிசிக்கும் அதே தான். அண்டு நீங்கள் எஸ்சி கேட்டகரி கீழே வரீங்கன்னா ஒரு 187லேருந்து ஒரு 195 கட் ஆஃப்குள்ளே இருந்தால் பெஸ்ட்டு. எஸ்சிஏக்கு ஒரு 175லேருந்து 180க்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் எஸ்டிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 160 ஆவரேஜாக இருந்தாலே போதுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த கட் ஆஃப்ஸ் எல்லாமே ஒரு கோர்ஸை பொறுத்து டிஃபர் ஆகுங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில்